மரணத்தினுடைய சாவி யார் கையில் இருக்குன்னா சொல்லுங்க, இந்த மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்கிறவருடைய கையில் இருக்கிறது. பரலோகத்தில் தேவலோகத்தினுடைய சாவி யார் கையில் இருக்குன்னு சொன்னால் இவர் கையில் இருக்கு. அதனால நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, போக முடியாது. அதனால இன்னைக்கு நீங்கள் பயிற்சியெல்லாம் பண்ணுறீங்க, நல்லா பயிற்சி பண்ணுறாங்க. நீங்கள் பண்டிகை சபையில் பார்த்தீங்கன்னா உபவாச கூட்டம் என்ன, அப்புறம் கன்வென்ஷன் கூட்டம் என்ன, அப்புறம் முழுவர ஜெபம் என்ன, எல்லாம் பயங்கரமாக என்ன செய்கிறாங்கன்னா ஜெபங்கள் பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கு. உன்னுடைய மாம்ச பலத்தினால், அதனால் ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம். ஆவியானோட கரங்க தட்டி எல்லாரும் வர வேண்டும். நீ உட்கார்ந்துரு, அவர் சொல்றார், நீ சும்மா இரு, வேடிக்கை பார்த்துட்டு என்ன கூப்பிடு. இதுக்கு அவர் என்ன செய்யணும், அழைச்சிட்டு நீ உட்கார், நீங்கள் செயல்படுங்கப்பா, இந்த உடலை உருமாற்றுங்க, இது என்ன செய்யுங்க, அந்த விண்ணக உடல். அதனால் மண்ணகத்துக்குரிய மேனி வேறு, விண்ணகத்துக்குரிய மேனி வேறு. இது மனம் திரும்பி இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா இதுகளையும் நீ நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா, குயவன் கையில் இதோ இந்த களிமண்ணை என்ன செய்கிறேன், மறுபடி என்னை என்ன செய்ய உருவாக்கும், உருமாற்றும். குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வளைந்திடுமே, திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வளைந்திடுமே. பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்லா நீ கவனிக்கணும். உட்காந்து உங்கள் கையில் நான் மண்ணப்பா, இது உங்கள் விருப்பம் போல் என்ன செஞ்சுருங்க, வளைந்துடுங்க, உருமாற்றுங்க. உங்கள் சாயல், உங்கள் பாவனை, உங்கள் தன்மை, உங்களுடைய இதை என்ன செய்யட்டும், எனக்குள்ள என்ன செய்யட்டும், வரட்டும். உட்கார்ந்து காத்திருந்து அவர் வளையது வரைக்கும் என்ன செய்யணும்னா அவர் கையிலே கொடுத்து. இதைத்தான் அன்னை மரியாளும் அந்த அப்போஸ்தலர்கள் 120 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, பெந்தைக்கோஸ்தை திருநாளுக்கு நமக்கு 24ஆம் தேதி அந்த நாள் வருது, பெந்தைக்கோஸ்தை திருநாள். அன்னைக்கு ஒரு ரதம், அக்கினி ரதம், அது அன்னைக்கு அந்த செய்தியில் பார்ப்போம். அந்த தேர் நம்மளை தூக்கி செல்லும் தேர், நம்மளை பறக்க வைக்கும் தேர். அபிஷேகம் என்பது இந்த உள்ளார்ந்த மனுஷனை பறக்க செய்வதற்கு தேராக நம்மளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நடந்த ஒரு பெந்தைக்கோஸ்தை திருநாள் அந்த நிகழ்வு. அதனால் இந்த காத்திருந்து அவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்ய நேரத்தை செலவிடும் போது உலக காரியத்துக்காக வேலை செய்கிறோம் இல்லையா, சொல்லுங்களேன். 24 மணி நேரம் எழுந்திருக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சு எழுந்திரிக்கிறாங்க, சம்பாதிக்கணுங்கிறதுக்காக, வீடு கட்டணுங்கிறதுக்காக, நகை எடுக்கணுங்கிறதுக்காக, சாப்பிடணும், கறி திங்கணும், சோறு திங்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சிட்ருக்குறோம். காலையிலிருந்து படுக்க போகிறது வரைக்கும் என்ன செஞ்சிட்ருக்குறோம், வேலை செய்கிறோம். அழிஞ்சு போகிற இந்த மேனிக்கா. ஆனால் அழியாத மேனி, விண்ணக மேனிக்காக என்ன வேலை பார்க்கும், இதை விட அது அதிகமாக எதுக்கு வேலை பார்க்கணும், அதுக்கு தான் வேலை பார்க்கணும். ஏன்னா அழியாதது. ஆனால் அதை பற்றிய சிந்தனை, அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய ஞானம் இன்னைக்கு நமக்கு இல்லை. அதை நினைச்சிட்டான்னா அந்த உலகத்தின் அறிவு சாத்தான் நினைச்சிட்டான், குருடாக்கிட்டான். அதனால தான் அந்த பிரபஞ்ச தெய்வம் சாத்தான் நம்முடைய அறிவு கண்ணை குருடாக்கி விட்டான். இந்த சுவிசேஷனுடைய ஒளியை பார்க்க முடியாதபடிக்கு
குருடாக்கி என்ன செஞ்சிட்டான்னா நம்மளை எல்லாத்தையும் எரிஞ்சிட்டான். அப்படியே உட்காரு, எரிஞ்சி ஓடு, காலையிலேருந்து ஓடு ஓடுன்னு விரட்டியே இருக்கிறாங்க. எல்லாம் ஓட்டத்திலாம் நிற்கும். அங்கே போனால் அதை செஞ்சிடலாமா, இங்கே போனால் அதை செஞ்சிடலாமா, அங்கே போனால் அது நடக்குமா, அங்கே போனால் அதை எரிஞ்சிருமா, வீட்டை கட்டிடலாமா, இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா ஓடி 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 என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா உழைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அழிந்து போகும் உணவுக்காக நீங்கள் உழைக்க வேண்டாம், அழியாத உணவுக்காக உழையுங்கள். கைதிருக்கிறோம் நல்ல. அப்போ இதனுடைய உழைப்பை தான் சொல்கிறேன். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நடந்து போகும்போதும் சரி, இதை பற்றி நீ என்ன செய்யணும்? இதுதான் அடை, இந்த உடல் அடை, இந்த தன்மை அடை. அதனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, ஆன்மீக வாழ்க்கை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுறது. இதில் இருக்கணும் கவனம், பூரா இதில் இருக்கும். நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி உன் கவனம் இதில் இருக்கும். நான் தான் சொல்கிறேன், நான் பாருங்கள், நல்ல சாயங்காலம் வந்து வீட்டில் வந்து மனைவியை விட்டுட்டு திரும்ப என்ன செய்கிறாரு, போயிட்டு என்ன செஞ்சுட்டு வரேன், தோட்டத்தை விட்டு நான் வரேன், போன ஆள் என்ன செய்யலை, திரும்பி வரல. ஏன்? அதனால் எப்போ நமக்கு தீங்கு வரும், எப்போ மரணம் வரும் தெரியாது. நீ மரிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிருக்குன்னா இந்த தன்மை அடைஞ்சிருக்கும், இந்த சக்தி அடைஞ்சிருக்கும். அதனால் சொல்கிறேன், கண்ணு பார்வையிலிருந்து போகிறதுக்கு முன்னாடி, கால் நடக்க முடியாமல் போகிறதுக்கு முன்னாடி, வயசாகிறதுக்கு முன்னாடி, இந்த தொழில் சுருக்குள்றதுக்கு முன்னாடி, இளமை பருவத்திலே உன் சிருஷ்டிகரை நீ என்ன செய்து விடு, சந்தித்து விடு, தேடி விடு. எல்லாம் கரங்களுக்கு நல்லா கல்விக்காது. வயசாகி பேரம்பேத்தி எடுத்ததுக்கப்புறமே என்ன இல்லை, நமக்கு இன்னும் புத்தி வரமாட்டேங்குது. எதில் தான் இருக்கிறோம், இதை தேடுறதில் நம்ம என்ன செய்யலை, உலகத்து காரியங்கள் தான் நினைச்சிட்டு முக்கியத்துவம். இதில் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நமக்கு முக்கியமானது எது, நித்தியமானது எது, நிலையானது எது, இன்னொன்று நம்ம கூட இருக்க போகிறது எது, வேறு எதுவும் நம்ம கூட என்ன செய்ய போகிறது இல்லை. எல்லாம் நம்மளை விட்டுட்டு என்ன செய்ய முடியாது. நம்மளோடு இருக்கக்கூடியது யார் சொல்கிறார், உலகம் முடிய வரைந்தும் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த உலகத்தை விட்டு நீ போனாலும் நீ யாரோடு இருக்க போகிற, உன்னோடு யார் இருக்க போகிறான்னா அவர் ஒருத்தர் தான் இருக்க போகிறார். நல்ல கைது விஷயம். அதனால் அவரை நீ இங்கே நேசிக்க ஆரம்பி, அவர் அன்பு செய்ய ஆரம்பி, அவர் வார்த்தை என்ன சொல்லுது. அதனால் அந்த வாழ்க்கையால் இன்னொன்று, இங்கே நீ இருக்கிற வீடு அழிஞ்சு போகிற வீடு, பூகம் வந்துச்சுன்னா இடிஞ்சு என்ன செஞ்சிடும் சொல்லுங்கள், காற்று அடிச்சுன்னா இது என்ன செய்யும், அது சொல்கிற அழியாத வீடு, மனுஷன் கைவேலை இல்லாத வீடு அங்கே இணைஞ்சிருக்குன்னா பரலோகத்தில் உனக்காக அழிச்சுட்டு இருக்கிறாரு. நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, உன் குடியிருப்பு அங்கே இருக்குது. வானகமே நம்முடைய அங்கே உனக்கு கட்டப்போகிற வீடு சாதாரண வீடு அல்ல. இங்கே நீ இப்படி ஆயத்தமாக, நீ இப்படி தானங்களை செஞ்சு, தர்மங்களை செஞ்சு, புண்ணியங்களை செஞ்சு, உன் மைண்டு சிந்தனை பூரா அந்த ஆவிக்குரிய உலகத்தோடு, இறை உலகத்தோடு நீ இருக்கும்போது, சேரும்போது, அங்கே தான் நினைச்சார்னா உன்னுடைய கிரியைக்கு தக்கதாக, நீ இந்த பூமியில் செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கு தக்கதாக அங்கே உனக்கு என்ன செய்யப்படுகிறது, பலன்கள் என்ன செய்யுது. இதை கைலாச மகாரிஷி அழகாக எழுதுகிறார். இந்த பூமியில் ஒரு மனுஷன் என்னென்ன மாதிரி வேலை செய்கிறானோ, கிரியை செய்கிறானோ, இதுக்கு தகுந்தால் கூட அங்கே அவனுடைய மாளிகை வீடு என்ன செய்கிறது. இன்றைக்கி இவனுடைய ஓட்டத்தை அவன் முடிக்கிறான், இவனுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து முடித்து இந்த நாள் அவனுக்கு முடிஞ்சு ரெடியாகும்போது இந்த வீடு என்ன செய்யுது, இந்த வீட்டில் இருந்து அமருகிறான். அதனால் நம்ம செய்கிற செயலுக்கு தக்கதாக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்து அவருக்கு பிரியமானதை அவர் சொல்கிறத, அதான் தாய்ப்பால்னு சொல்கிறது. அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த பைபிள் இருக்குது. இது அன்னைக்கு நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு, முனிவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, இவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க. இதை எழுது, இந்த முதல் அதிகாரத்தில் சொல்கிறார், இதை எழுதுங்க. யோவான்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நான் உனக்கு காண்பிக்கிற விஷயங்களை நீ இதை என்ன எழுது. அதே திருவெளிப்பாடு அந்த முதல் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை பார்த்த பொழுது நான் மயங்கி தலையில முகமுப்புற அவர் பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் எனக்கு என்ன செய்ததாக சொன்னதாவது, இதை எல்லாத்தையும், இந்த காட்சி எல்லாத்தையும் நீ அப்படி என்ன இந்த புஸ்தகத்தில் எழுது. அன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட காட்சியை இந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீ காத்திருக்கும் போது, நான் காத்திருக்கும் போது இதே காட்சியை அவர் கொடுத்து அவர் நம்மோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஒரு அழிலே சொல்லுங்களேன். இங்கேதான் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வாழ்க்கை
நீ நிறைய பேர் சொன்னாங்க காலையில் எழுப்பி பைபிள் படித்தேன். நிறைவாக இருக்கியா? செழிப்பாக இருக்கியா? காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணேன். எப்படி இருக்க? சொல்லுங்களேன். காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணுறவங்களாம் எப்படி இருக்கீங்க? இந்த கேள்விக்கு பதில் உண்டா? சொல்ல முடியல. ஆனால் நீ இந்த வார்த்தை உன்னதத்திலிருந்து தேவன் உன் இதயத்தில் பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டு அவர் பாதத்தில் உட்கார்ந்து நீ தியானித்து இந்த மாதிரி ரத்தத்தை பயன்படுத்தி நீ பிசாசை மேற்கொள்ளுகிறேன், பிசாசை உன்னை ஜெயிக்கிறேன், உன்னை முறியடிக்கிறேன், பிசாசு பயப்படுற ஒரே ஒரு ஜபம், ஒரே ஒரு எந்த வார்த்தைக்கு பயப்படுறது தெரியுமா? சொல்லுங்கள், எந்த வார்த்தைக்கு பயப்படுறது தெரியுமா? திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது. வாசிங்க பார்ப்போம். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சாவு உனக்கு வரதா இருந்தா கூட, மரணம் நேரிடுறதா இருந்தாலும் அதற்கு நீ தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், உயிரை கூட நீ பெருசா நினைக்காமல், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஒரு நிலையிலே சொல்லுங்களேன். நல்லா நீ கவனிக்கணும். நீ சாட்சி, உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும். இந்த இஸ்ராயல் மக்கள் கிண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை ஈசோப்புலால் எடுத்து அவன் நிலைக்காலில் பூசணும். கிண்ணத்தில் இருக்கிறது வரைக்கும் அந்த இரத்தத்துக்கு என்ன கிடையாது? நமக்கு என்ன கிடையாது? பாதுகாப்பு கிடையாது. நம்ம வீட்டுக்கு என்ன கிடையாது? பாதுகாப்பு கிடையாது. இந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய இரத்தம் என்ன செய்யப்படணும்? இவன் வீட்டு நிலைக்கால்களில் மேல் சேட்டத்தில் பூசப்படணும். இன்னைக்கு இயேசு அங்கே கல்வாரியில் மரிச்சாரு. அவர் என்ன செஞ்சாரு? 2 பக்கமும் கல்வான் 2 பேர் அவர் ஊடால என்ன செஞ்சாரு? சிலுவையில் இணைஞ்சார். 3 ஆணிகளில் தொங்குனாருங்கிறது வரைக்கும் உனக்கு ஒன்றும் கிடையாது. அந்த சிலுவை பாடுகள், அவர் பட்ட அந்த காயங்கள், அவர் சிந்திய இரத்தம் எனக்காக, அந்த இரத்தத்தை கொண்டு நான் வருகிறேன். பிசாசே, இப்பொழுது என்னை நீ அழிக்க முடியாது. அந்த இரத்தம் எனக்கு உயிராக ஜீவனாக இருக்கிறது. கைதுக்கிறாய், இதை நீ அழிக்க பண்ணணும். இப்படி உள்ளத்தில் நீ விசுவாசிச்சு வாயில் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அன்னைக்கு நான் முடியாமல் கிடக்கும்போது இதை சொல்கிறேன், ஏய் நீ என்ன சாகடிக்க முடியாது. இந்த மரணத்தின் இந்த திறவுகள் யார் கையில் இருக்கு? அதனால எவனே நீ என்ன செய்ய முடியாது? சாகடிக்க. ஏன்னா எனக்காக அந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தம் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. என்ன மீண்டும் இந்த உயிரை சக்தியை என்ன செஞ்சிட்டு இருக்கு? திரும்ப மீட்டு கொடுத்துட்டு இருக்கு. இதை நான் கண்ணால் பார்த்தேங்க. ஒரு மலம்பாம்பு விழுங்கின ஒரு உயிரை, ஒரு உடம்பை திரும்ப வாந்தி பண்ணி போட்டால் எப்படி இருக்குமோ, இதே போல் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து, அதாவது ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே நான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆவியில் இந்த இரத்தத்தினால உன்னை மேற்கொள்கிறேன், இயேசுவை கொண்டு வருகிறேன், உன்னை அழிக்கிறேன். இயேசு உன்னை ஜெயிச்சார், மரணத்தை ஜெயிச்சார். அவர் இன்னைக்கு எப்படி ஜீவன் உள்ளவராக இந்த மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிறார். அதனால் உன்னால் என்ன செய்ய முடியாது? என்னை அழிக்க முடியாது, சாக்கடிக்க முடியாது. நான் உன்னை மேற்கொள்கிறேன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப உள்ள ஆவியில் போட்டு பைண்டிங் பண்ணி அதை அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வந்துட்டேன். எப்போ அவன் என்ன வாந்தி பண்ணி போடுதான்னா, அதாவது ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தால் கூட வந்து 1-2 நாளில் கூட எனக்கு சாவு என்ன செஞ்சப்பட்டிருக்கு. அவன் நியமிச்சு வச்சுருக்கான். 3ஆவது நாள் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வந்த 3ஆவது நாள் அந்த வியாழக்கிழமை என்ன செஞ்சுருக்கிறான்னா, படுத்திருக்கும்போது அது காலில் வந்து பாம்பு மாதிரி கடிச்சு என்னை விழுந்து இடுப்பு வரைக்கும் இறங்கிட்டுனா ஒரு 3/4 விழுங்கிச்சு. அதை நான் கண்ணால் பார்க்குறேன். அப்போ நான் சொல்கிறேன், நீ என்னை விழுங்கிடலாம் நினைக்க, உன்னால் என்ன செய்ய முடியாது. உன்னை மிதிக்கிறேன், காலை எடுக்கிறேன், கால் வரமாட்டேங்குது. கால் என்ன செய்ய மாட்டேங்குது. இந்த வார்த்தையை என் உயிரே போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்னு அந்த வார்த்தையை என்ன செய்ய மாட்டேன், நிறுத்த மாட்டேன். ஒன்றை மேற்கொள்ள, உன்னை அழிக்க இந்த ரத்தம் எனக்கு போதுமான. இந்த ரத்தத்தால், இந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தத்தினால ஒன்றை என்ன செய்கிறேன், மேற்கொள்கிறேன், உன்னை முறியடிக்கிறேன், உன்னை தோற்கடிக்கிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கடைசியில் என்னை வாந்தி பண்ணி போட்டு அது மயங்கி செத்தது போல சொத்துன்னு கீழே விழுது. கைதிக்க மாட்டேன். அது விழும்போது எனக்கு சுய உணர்வு வருதுங்க. அது வரைக்கும் நான் எப்படி இருக்கிறேன்னா, இது நடந்துட்டு இருக்கு, உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன். எனக்கு என்ன வருது? சுய உணர்வு வருது. அப்போ உணர்வு வந்து முடிச்சு அப்படியே உட்காந்துட்டு
நீ தான் என்னை வெளியிட்டு இருந்தியா. அப்போ நான் நினச்சேன் ஆஸ்பத்திரியில் சரியாயிட்டு டாக்டர் சொல்லி வீட்டுக்கு அனுப்புனாலும் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டுக்கு வந்த உடனே செத்து போயிட்டான்னா யார்? அதனால இயேசு அன்னைக்கு என்ன செஞ்சாருன்னா, மார்க் நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை குணமாக்கினார். கைது மாட்டார். அதனால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், என்ன நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ பயன்படுத்துகிறீங்களோ. பானம் நிறைய நீ சோறு வாங்கி வச்சிருக்கிற, டவி நிறைய பிரியாணி குட்டி வச்சிருக்கிற, டவியில் இருந்தால் உனக்கு என்ன வராது? வயிறு சொல்லுங்க. உடலுக்கு சக்தி, கண்ணுக்கு சக்தி, நரம்புக்கு சக்தி கிடைக்காது. எப்போ அந்த டவியில் இருக்கக்கூடியதை நீ வாயில் போட்டு மென்று வயிற்றுக்குள்ளே போய் அது ஜீரணமாகி அது என்ன செய்யணும், தனித்தனியாக ரத்தமாக பிரிஞ்சு, கொழுப்பாக பிரிஞ்சு, எலும்பாக பிரிஞ்சு, அதுக்கப்புறம் அது இந்த உடலில் உள்ள எல்லா செல்லுகளுக்கும் என்ன செய்யணும்னா சக்தியாக ஜீவனாக மாறுறது மாதிரி இந்த இரத்தத்தை, இந்த நாமத்தை, இந்த அபிஷேகத்தை நீ பயன்படுத்த இந்த உள்ளார்ந்த மனுஷன், அந்த ஆமைக்குரிய மனுஷன், அந்த விண்ணக உடல் என்ன செய்யும் சொன்னால் பலன் நிறைந்து, ஒளி நிறைந்து, சக்தி நிறைந்து இந்த உலகத்தின் அதிபதியை தோற்கடித்து, மரணத்தை தோற்கடித்து, இந்த பிசாசை தோற்கடித்து நமக்கு என்ன கொடுக்குன்னு சொன்னால் வெற்றியை கொடுக்குறது. நல்ல கைது கேட்சி. நான் கேட்குறேன், இந்த ஜெபக்கூடத்துக்கு போய் இதை நீ பயன்படுத்துகிறியா? போகிற கையை தட்டுற, அவங்க சொல்கிற பாட்டை பாடுற, அவங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஜெபம் பண்ணுற, அவ்வளோதான். ஆனால் இதை யாராவது பயன்படுத்துகிறோமா? பயன்படுத்தலை. கோயிலுக்கு போகிற ஜெபமாலை சொல்லணும்னா ஜெபமாலை சொல்கிறோம், மன்றாட்டுகளை சொல்லும்போது மன்றாட்டுகளை சொல்கிறோம். அதை சொல்லிவிட்டு அப்படியே முடிச்சுட்டு பூசை வருது, பூசையை பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டு ஒரு நன்மையை வாங்கிட்டு அப்படியே என்ன செஞ்சுருக்கோம். அதனுடைய தன்மை என்னென்னு தெரியாமல் அந்த ஆட்களை வீட்டில் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் யாரும் என்ன செய்யலை, குறை சொல்லலை. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி அப்படி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், குருடாக்கி வச்சுட்டான். அதனால நம்ம எதையும் பயன்படுத்த, அதான் சொல்கிறேன், டவியில் பிரியாணி இருக்கிறது வரைக்கும் உன் வயிறு என்ன செய்யாது, இந்த உடலுக்கு என்ன கிடைக்காது, உடலில் ரத்தம் ஊறாது, சதை என்ன செய்யாது, அடிபட்ட இடத்துல சதை என்ன செய்யாது, வளராது. இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் இந்த பானையில் இருக்கக்கூடிய சோறு, டவியில் இருக்கக்கூடிய பிரியாணி என்ன செய்யணும், வயிற்றுக்குள்ள வரணும். இதே மாதிரி கிண்ணத்தில் இருக்கிறது வரைக்கும் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கிடையாது, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதை எடுத்து ஈசோக்குள்ளால் என்ன செய்யணும், நிலைக்கால்களிலே மேல் சட்டத்திலே பூசி அந்த வீட்டிலே தெளிக்கும் போது அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு இருக்கிறதுனால கை போச்சு. இதை நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். என்ன பாருங்கள், நம்ம இந்த இடத்துல வேலையே கிடையாது, எந்த பாதுகாப்பும் இது கிடையாது, கூட்டு கிடையாது, எந்த ரூம்லையும் என்ன கிடையாது, ஒரு பொருள் போகாத விடைக்கு எது பாதுகாப்பு, ரத்தம் பாதுகாப்பு கொண்டு கேட்குறாங்க. சும்மையாக இருக்கிறாங்க வாரவங்க, எந்த பிள்ளைகள்கிட்ட எப்படி நீங்கள் இங்கே இருக்கீங்க, பயமாக இருக்காதா? என்னம்மா காரை வீட்டிலே பாம்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பயம். நான் சொல்கிறேன், இங்கே எங்களுக்கு எதுவும் தேவை, யாருடைய இதில் இருக்கிறோம், ரத்தத்துக்குள்ளே இருக்கிறேன். இந்த திருத்தலத்தை நான் வெளியில் கிளம்புறேன்னு சொன்னால் இந்த திருத்தலத்தை பாதுகாக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், உங்கள் ரத்தத்தை தெளிச்சுட்டு போகிறேன். இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, இது உங்கள் திருத்தலம். அதனால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் வீடு, நீங்கள் வச்சுருக்கிற எல்லாமே என்ன செய்யணும், நீங்கள் தந்தது உங்களுடையது, இதை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த ஆவியையும் கடைசியில் என்ன செய்யணும், என் தந்தையின் ஆவியும் இடத்துல என்ன செய்ய இயேசு கடைசியாக ஒப்படைக்கிறேன். இது மாதிரி எல்லாம் யாருக்குரியதாக இருக்கணும், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே.
அடிமையான ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே. இந்த வாரம் நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஜீசஸை பற்றி ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க, மாதாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த பாட்டிலேருந்தே சொல்கிறேன். மாதா அப்படின்னு சொன்னால் தாய். இந்த உலகத்துக்கு இந்த செல்வத்தை, இந்த இயேசுவாகிய இந்த செல்வத்தை, ஒப்பற்ற செல்வத்தை, நமக்கு செத்துப்போன அந்த ஆவியை உயிர்ப்பிக்கின்ற ஜீவனை, சக்தியை நமக்கு கொடுத்த, இலவசமாய் கொடுத்த ஒரு அன்னை யாருன்னு சொன்னால் இந்த மரியாள். கைதட்டுகிறோம். நீங்கள் நிறைய பெந்தைகோஸ்தே பாஸ்டர்ஸ் அதை என்ன செய்வாங்கன்னா ரொம்ப மட்டமாக பேசுவாங்க. தாய் இல்லாமல் நீ என்ன செய்ய முடியாது, இது கடவுள் தந்ததப்பா. இயேசுவே சீடன், தன்னுடைய அன்பு சீடனை பார்த்து சொல்கிறார், இதோ உன் தாய் என்று சொல்லி. மகனை பார்த்து, தாயை பார்த்து சொல்கிறார், இதோ அம்மா உன் மகன். அதனால் இவங்கெல்லாம் சீடர்களாக இல்லை. இந்த பாஸ்டராக இருக்கிறவங்களாம் இன்னும் சீடன் ஆகலை. இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் சீடன் ஆகலை. சீடனுக்கு தான் அன்னை மரியாள் என்ன செய்ய முடியும். ஏதோ கத்தோலிக்க எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், மரியாளை பற்றி கொஞ்சம் என்ன செய்யுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், மரியாள் நமக்கு இன்றைக்கி தாயாக இருக்குன்னா நீ சீடன் ஆகிட்டியா? நீ ஒரு விசுவாசியா? மரியாளின் பக்தனா, அந்தோனியாரின் பக்தனா, சவரியாரின் பக்தனா இருக்கிறது வரைக்கும் நீ யார் கிடையாது. மரியாளுடைய மகன். அவங்க எவ்வளோ புனிதமானவங்க தெரியுமா? பிறப்பிலிருந்தே ஆலயத்தில், கோயிலில், அந்த திரைக்குள்ளே வாழ்ந்தவர்கள், கடவுளுடைய அருள் ஒளிக்குள்ளே வாழ்ந்தவர்கள், இந்த பிரசனத்துக்குள்ளே ஒளியின் உடையை தரித்து பாவம் என்னதுன்னு அதான் சொல்கிறேன். அங்கே ஆணுடைய முகத்தை பார்க்கணும்னா அந்த ஏலி ஆசாரியனுடைய முகத்தை மட்டும்தான் நிச்சயிக்கிறாங்க, பார்த்துருக்காங்க. வேறு யாருடைய முகத்தை நிச்சயலை. ஏலி ஆசாரியன் கேட்குறாரா, எம்மா இங்கே யாரும் வர முடியாத, உனக்கு இவ்வளவு பழங்களை, கனிகளை, இந்த உணவை கொடுத்தது யாருன்னு சொல்லும்போது தான் அன்னை மரியாதை சொல்லுவார்களா, அந்த பரலோக தகப்பன் எனக்கு இந்த ஆகாரங்களை கொண்டு கொடுத்தார். அப்பந்தான் என் மனைவி மலடியாக இருக்கால, உனக்கு இப்படி இந்த திரைக்குள் இருக்கக்கூடிய உனக்கு தெய்வம் கொண்டாந்து உணவை கொடுக்குறாருன்னா எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி இந்த ஏடி என்ன செய்கிறாருன்னா, மலடாக இருக்கிறவர் எனக்கு ஒரு குழந்தை என்ன செய்யலாம். அப்புறம் தான் கடவுள்கிட்ட என்ன செய்கிறார், மரியாதை வச்சு, மரியாதையில் பார்த்து மனம் தெரிஞ்சு அவர் கேட்குறார், கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கும் ஒரு மகன் பிறப்பான், அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது அவனுக்கு என்ன செய்கிறாரு. அது அவரால் என்ன செய்ய முடியல, நம்பவே விசுவசிக்கும். ஏன்னா இவருக்கும் கற்பனை நினைச்சு போச்சு, செத்து போச்சு, இவருக்கும் வயசாகி போச்சு, இவருக்கும் மலடாகி போனார், மனைவியும் மலடாகி போனான். நமக்கு பிள்ளை என்ன செய்யாது, வராதுங்கிற நிலையில் மரியாள் தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தில், நட்பில் மரியாளுக்கு தேவன் செய்கிறத பார்த்து இவர் என்ன செஞ்சாருன்னா மனம் திரும்பி என்ன செஞ்சவர். அதனால் மரியாள் அப்படின்னு சொன்னால் அது இப்போ இன்றைக்கி நான் இன்றைக்கு டாபிக் வேறு பேசிகிட்டு இருக்கிறேன், இன்னொரு நாள் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பு அன்னைக்கு நினைஞ்சிருக்கிறேன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பேசியிருக்கிற மரியாதை பற்றி. நமக்கு ஒரு ஒப்பற்ற பொக்கிஷத்தை, செல்வத்தை கொடுத்த அன்னை மரியாள். அவங்களுக்கு என்ன செய்யுங்க, கைதட்டுன்னு சொல்லி இப்போ ஒரு கைதட்டி செய்யும். அதனால் நான் அடிக்கடி என்ன செய்வேன்னா, மரியாள்கிட்ட என்ன செய்வேன்னா, தாயே நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீங்க. அன்னைக்கு 120 பேர் இந்த அபிஷேகத்தை பெற்று, இந்த வரங்களை பெற்று, இந்த பூமியில் சாட்சியாக வாழ்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா துணையாக அன்னைக்கு அவங்களோடு இருந்தீங்க. இன்னைக்கு எங்களுக்கும் தாய் துணை இல்லாமல் என்ன செய்ய முடியாது. அதனால் இந்த உடலை, சரீரத்தை கொடுத்தவங்க போயிட்டாங்க, துணையாக இருக்க முடியாது. ஆனால் இந்த இயேசுவை தந்த, இந்த இயேசுவின் மூலமாக எங்களுக்கு மறுபிறப்பை தந்த, மறு ஜீவனை தந்த, அந்த விண்ணக உடலை தந்த தாய். ஏன்னா நீங்கள் உங்களால் தான் யார் வந்தால் அது பிதாவின் சித்தம். என்னை படைத்தவருடைய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனும் படைத்தவருடைய திட்டம் யார் மூலமாக இயேசு பிறக்குன்னு சொன்னால் இந்த அன்னை மரியாள் மூலம் பிறகு. நல்லா கைது பேசி, இது அவர் சித்தமையா, அவர் திட்டமையா. நீ இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிற, அது இல்லை. அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்கட்டுமே.
அவங்க உடலோடு அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இந்த அக்கினி தேர் என்ன செஞ்சுன்னா இந்த வாகனம் அவங்கள தூக்கி போச்சு. நீ போவியா? உன்னால் போக முடியுமா? நான் போக முடியுமா? அப்படியேப்பட்ட ஒரு பரிசுத்த வாட்டியை, ஒரு புனித வாட்டி, இயற்கையிலே பிறப்பிலேயே புனிதமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து, அதான் சொன்ன அர்ப்பணிக்கும். அடிமை நான் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன உடனே உன் வயிற்றில் என்ன செய்வார்? எப்படி ஒரு குழந்தை பிறக்கும், அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக. அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய பாவங்களையும் என்ன செய்வார்? பாவத்திலிருந்து ரட்சித்து அவங்களை என்ன செய்வார்? மீட்பார் என்கிற செய்தியை கேட்ட உடனே, இதோ நான் ஆண்டவருடைய உங்கள் வார்த்தையின்படி என் வாழ்க்கையை என்ன செய்யட்டும் ஒப்பு கொடுத்தவங்க. இனி கொடுக்க முடியுமா? வாழ்க்கையை கொடுப்பையா? அன்னைக்கு திருமணம் நின்றுவோம். திருமணமே வேண்டாம், இந்த உடல் ரீதியான சுகபோக வாழ்க்கை வேண்டாம். நீ கொண்டாடி விட்டுட்டு இருந்துருவியா? நீ கல்யாணம் பண்ணிக்க அந்த பாஸ்குமார் கேட்குற, நீ கல்யாணம் பண்ணிக்காம பாஸாக இருப்பியா? அன்னைக்கு இந்த இல்லற வாழ்க்கை பெருசல்ல, இந்த ஆவிக்குரிய தேவனுடைய விரும்புகிற வாழ்க்கை பெருசென்று வாழ்ந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை இந்த அன்னை வழியாக கைப்பிடிக்க நல்லா கரவேதிக்கு அம்மா புரிஞ்சுங்க. அதனால் இன்னைக்கு நீ குடிச்சிட்டு நீ இந்த உடல் ஆசைப்படி, இச்சைப்படி, கோபத்திலையும், வெறுப்புலையும், பகையிலையும், எரிச்சல்லையும், மனஸ்தாபத்திலையும், மனக்கசப்புலையும், பொய், புரணி, தொழிலையும் பேசி வாழ்ந்துட்டு நான் அன்னை மரியாளுடைய பிள்ளைன்னா எப்படி நீ பிள்ளையாக முடியும்? தாயை போல பிள்ளை, நூலை போல செயல். அன்னை மரியாதை எப்படி பரிசுத்த வாழ்க்கையாக கடவுளுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து, வாலிபத்தை அர்ப்பணித்து, தன் உயிரை அர்ப்பணித்து, உயிர் பெருசல்ல, தன் ஜீவனையும் பாராமல் இந்த இயேசுக்காக, இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த உடல் இந்த அன்னை மரியாளுடைய உடல். நமக்கே வேற சிந்தனைகளை போக முடியல, எப்படி அவங்களுக்கு போக முடியும்? எப்படி போக முடியும்? இப்படியேப்பட்ட பரிசுத்தவர். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸு, நீ கேட்டதைங்களா மரியாதை பற்றி பேசுவீங்க, உங்கள் திருப்திக்காக சொல்ல உண்மையை பேசுகிறேன். நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறேன். இந்த யூடியூப்பில் ஜேஎம் ராஜின்னு அடித்தீங்கன்னா அதில் நிறைய வரும். 600 ப்ரோக்ராமுக்கு மேலே இருக்குது. அதில் நிறைய ப்ரோக்ராம் பேசியிருக்கேன். தூத்தூரில் அந்த புத்தந்துறையில் அந்த சென்டர் அங்கே நான் ஆரம்பிச்சிருக்கும்போது அங்கே மரியாதை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ண அந்த பிரசங்கத்தை வச்சு தான் அந்த மக்களை என்ன செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல ஊழியம் பண்ணுறதுக்கு நான் அனுபவித்தேன். அங்கே வேறு இந்த மாதிரி பரிசுத்தாவி, இந்த நான் பேசக்கூடிய இந்த பிரசங்கங்கள்லாம் வேறு ஒரு பாஸ்டர் பேசினா ஏற்றுக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு எப்போ 93, 94. ஆனால் அன்னைக்கு நான் முதல்ல பேசுகிறது மரியாதை. அப்போ தான் சொன்னாங்க, சாமியார்கள் கூட அந்த மரியாதை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு நிச்சயில்லை, பிரதர் தான் நிச்சயம் அவ்வளோ தெரியும். அதுக்கப்புறம் நான் மரியாதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்பவும் சொல்கிறேன், அவங்க உனக்கு தாயாக இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் அவங்களுக்கு பிள்ளையாக இருக்கணும்னு சொன்னால், அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. கைதிக்கிறப்பா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அதுதான் சொர்க்கம். அவங்க தான் என்னுடைய பிள்ளைகள். அந்த அன்னை மரியாள் சொல்லுகிறபடி அன்னைக்கு அந்த கல்யாண வீட்டிலே செய்தார்கள். அந்த கல்யாண வீடு என்ன செய்தது? அற்புதங்களால் நிறைந்தது. தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. கைதிக்கிறோம். அதனால் இன்னொரு நாள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு இந்த மரியாதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கி நான் முக்கியமாக பேச வந்த விஷயம், பிசாசை வெல்ல வேண்டும் என்றால், பாவத்தை வெல்ல வேண்டும் என்ற, மரணத்தை வெல்லணும்னு சொன்னால், இந்த இரத்தத்தை, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை, நமக்காக பாஸ்கா பலியான இரத்தத்தை, என் உடலை வாங்கி புசியுங்கள், இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி தன் உடலின் இரத்தத்தை நமக்கு உணவாக கொடுத்த இந்த இரத்தத்தை, இந்த நாமத்தை, இந்த அப்பத்தை நாம் என்ன செய்யணும்னா டெய்லி பயன்படும். அதனால் ஆதி சபை கிறிஸ்தவர்கள், இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள், இந்த அன்னை மரியாளும், இந்த 120 பேர் இந்த அப்போஸ்தலர்களும் நாள்தோறும் இந்த உணவை உட்கொண்டார்கள், இந்த இரத்தத்தை பானம் பண்ணினார்கள். அவங்க வழிபாடே இதான் நடந்துச்சு. அதனால தான் ஆட்சி சபையில் பாருங்கள், பூசை மட்டும்தான் இருக்கும். இப்போ தான் அந்த மற்றவங்க நடந்துகிற பார்த்துட்டு நம்மளும் என்ன செய்வோம், அந்த மக்கள் விரும்புகிறாங்க. ஒரு சிலர் கன்வென்ஷன் கேட்குறாங்க, ஜெபக்கூட்டம் கேட்குறாங்கன்னு நினைஞ்சிருக்கிறாங்க. அப்படி தான் நடத்திட்டுருக்காங்க. இன்றைக்கி இந்த கூட்டங்கள் நடந்துட்டு.
இல்லைன்னா ஆட்சி சபை என்னன்னு சொன்னால் பூசை தான். அது எவ்வளோ நேரம் நடக்கும், எத்தனை மணி நேரம் நடக்கும், அதனுடைய விளக்கங்கள் அன்னைக்கு இருந்த ஆதி சபையில் இருந்த மக்களுக்கு இதயத்தில் பதிஞ்சிருந்துச்சு. அதனால் இந்த இரத்தத்தையும் இந்த உடலையும் பயன்படுத்தி டெய்லி அதை உட்கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த உள்ளார்ந்த மனுஷன் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மாற்றோடு பெற்று இந்த விண்ணக உடல் என்ன செய்ததுன்னு சொன்னால் வளர்ச்சி அடைந்து அற்புதங்களை செய்கிற சக்தி தன்னால் நடந்துச்சு. புதுமை செய்யும் ஆற்றல் தன்னால் நடந்துச்சு. இவங்களை பார்த்த உடனே பேய் தன்னால் ஓடிச்சு. இவங்களை பார்த்த உடனே நோய் இடிச்சிச்சு இருந்துச்சு. காரணம், இந்த உள்ளார்ந்த மனுஷன் ஆவிக்குரிய மனிதர் ஒரு மாற்றம் அடைந்து கொண்டே. இதை நம்ம சொல்ல முடியுமா? நான் ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் உட்கார இந்த உள்ளார்ந்த மனுஷனை குறித்து என் உடலையும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் கேட்குறேன், இன்றைக்கி உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்கள் உள்ளார்ந்த உடல் உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இதை பார்க்காம நீ எப்படி கடவுளை பார்க்க முடியும்? நான் இன்னும் கேட்குறேன், இவ்வளோ செவ் கொடுத்து போறியே, கன்வென்ஷன் கொடுத்து போறியே, ஓசை கொடுத்து போறியே, மாதம் அவங்க போடுற பாஸ்டிங் ப்ரேயரில் போறியே, அந்த கடவுளை பார்த்துருக்கியா? நீ யாராவது எப்பா இத்தனை 1 லட்சக்கணக்கில் குடியிருக்கீங்கள, இந்த கடவுளை பார்த்தியா அப்படின்னு கேட்டால் யாராவது சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் உண்டா? டெய்லி இந்த மாதிரி கோயிலில் போய் எரிஞ்சிட்டு வரைய, பூசை பார்த்துட்டு வரைய, கடவுளை பார்த்தியா? இன்னைக்கு முத்தியா சார் சொன்னார், மீன்தூளில் ஒருத்தர் கேட்டார், ஏசனார் சிலுவையில் நெஞ்சிட்டு இருக்கிறாரு, சிலுவத்தில் தொங்கிட்டு இருக்கிறாரு, அவர் இறங்கி வருவாரா? அவர் இப்போ இறங்கி வரட்டு நான் தண்ணி அடிக்க நிறுத்திட்டு அப்படின்னா இது பதில் உண்டா? சொல்லுங்க. ஏன் பதில் இல்லை? மத வழிபாடு, ஆவிக்குரிய வழிபாடு இருக்கிற இடத்துல, உன் உடல் வேற்றொரு பெற்று நீ இருக்கிற இடத்துல இயேசு வருவார். வரல, இயேசு உன் கூடத்தான் இருக்கிறார். அவர் வாயாடை செய்துட்டு நல்லதான். அதனால் இதை மேற்கொள்வதற்கு, இதை தோற்கடிக்கிறதுக்கு இந்த உடல் வேற்றுருக்கு. அதனால தான் அந்த உயிர்த்தெழுதல் போன வாரத்தில் பூரா பேசியிருந்தேன். இயேசுடைய உயிர்த்தெழுதல் விண்ணக உடலோடு நமக்கு விண்ணக உடலை தருவதற்கா. இதோ இந்த உடல் உங்களுக்கு வேணும், நான் வரும்போது ஆகாயத்தில் இறங்கி வரும்போது என்னை எதிர்கொள்ளுன்னு சொன்னால் இந்த விண்ணக உடல் உங்களுக்கு வேண்டும். கைதிகளப்பா, நீ மருத்துவமாகி அப்படி எதிரிக்கணும். ஈஸியாக பிரசங்கம் பண்ணுறாங்க. அதான் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை எழுதினவர் சொன்னவர் யாருன்னா ஆவியானவர். ஆவியில் ஏவப்பட்டு இந்த வசனங்களை எழுதினார்கள் நம்முடைய அப்போஸ்தலர்கள். பவுல் எழுதினார், பேதுரு எழுதினார், யோவான் எழுதினார், லூக்கா எழுதினார். இந்த ஆவியானவர் தான் இதுக்கு விளக்கம் தர முடியும். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அவங்க வாட்டில் எழுதியிருக்கிறாங்க. அவங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி, படித்ததுக்கு தகுந்த மாதிரி விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு விளக்கம் யார் கொடுக்க முடியும்னா ஆவியானவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். எனக்கு ஆவியினால் எழுதப்பட்ட புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். ஒரு கைதிட்டுகளை பார்ப்போம். இதுக்கு விளக்கம் கொடுக்க யார் தான் கொடுக்க முடியும்? ஆவியானவர் தான் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அதனால் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நீங்கள் 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது, வழி நடத்துகிறது, அதிலே நிலைத்திருங்கள். ஏன்னா அது தாய்ப்பால். மற்ற இன்னைக்கு சாமியார்கள், பாஸ்டர், இவங்கெல்லாம் என்னது? ஆயாக்கள். இந்த புஸ்தகத்தில் இருக்கிறத நான் இந்த ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. இதே வசனத்தை இந்த திருவெளிப்பாடு 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்க சொல்லிட்டு என்ன செய்வாங்க? இப்போ நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா, இந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்கள். இவங்க ஜெபம் பண்ணி இவங்க அடிச்சுவாங்க. இவங்க என்ன யோசிக்கிறாங்களோ, இவங்க மைண்டில் என்ன இருக்கோ, இவங்களுக்கு என்ன தெரிஞ்சோ இதை நினைச்சிட்டு இருப்பாங்க. விளக்கம் சொல்லிடுவாங்க. ஆவியானவர் இதை விளக்கும்போது, பேசும்போது நம் அறிவுக்கு எட்டாததாக நமக்கே பேசின மாதிரி இருக்கும். கைதிட்டுகளை நல்ல இதுதான் 2 வித்தியாசம். அதனால் போதகர் தான், பாஸ்டர் தான், பைபிளை சொல்கிறவர் தான். ஆனால் அவர் யாருன்னு சொன்னால் சொல்லுங்கள், தாய் கிடையாது. யார் சொல்லுங்கள்? தாயினா யார்? அபிஷேகம். 1 யோவான் 2:20, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. இது என்னது? தாய்ப்பால், ஞானப்பால். வேதவசனமாகிய ஞானப்பாலை நீங்கள்
அருந்தி இந்த உள்ளார்ந்த மனுஷனே, இந்த ஆவிக்குரிய மனுஷனை அந்த விண்ணக உடலை நீங்கள் என்ன செய்யுங்க, வளர்த்து அதில் தேவ ஆவியானவர் தங்க வச்சு அந்த சிங்காசனத்தில் அவர் அமர்த்தி அவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சபையை வழிநடத்த செய்திருக்கிறோம். விளங்குது, எத்தனை பேருக்கு விளங்குது? அப்படி நம்ம கடந்து சொல்லலாம்.